வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 சுலபமாக செய்யக்கூடிய 2 சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சப்பாத்திக்கு செய்ய போகிற சைட் டிஷ் ரெசிபிக்கு கடலை மாவை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம கடலை மாவை தேவையான அளவுக்கு தண்ணீரில் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ இதோட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவை கடாயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ரொம்ப கெட்டியாக கடல மாவை கரைக்காதீங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ கடல மாவு ஃபுல்லாக நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது செய்யும்போது கடல மாவு ஊற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க. கடல மாவோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதிக்கட்டும். எங்கேயுமே கடல மாவு கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது இந்தளவுக்கு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற முடியும் கொதிக்க விடும். அதனால தான் ரொம்ப அந்த கடல மாவு கெட்டியாக தண்ணி ஊற்றி வச்சுக்க வேணான்னு சொன்னேன். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இந்தளவுக்கு கொதிக்க விடுறதுக்கும் நம்ம பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பதம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற அந்த ஃபெஸ்டிவல் டைமில், விரதம் இருக்க டைமில், அது மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த சப்பாத்திக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் முக்கியமானதே எலுமிச்சப்பழம் தான். இதில் கடல மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் இதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக 5 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கணும். இதில் எலுமிச்சப்பழம் ஜூஸ் குவான்டிட்டி எப்படின்னா அந்த புளிப்பு லைட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எலுமிச்சை ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதை சின்னதாக கொத்தமல்லியை நல்லா பிச்சு இதில் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக எலுமிச்சப்பழம் ஜூஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக நம்ம எந்த காய்கறியும் வீட்டில் இல்லாதப்ப என்ன சைட் டிஷ் ரெசிபி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கிறப்ப இதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணுற ரெசிபி இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சைட் டிஷ் ரெசிபி சப்பாத்தி இது எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் ரெசிபி என்னன்றது பார்க்கலாம். இப்போ சாதத்துக்கு குயிக்காக செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி தான். நான் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். மஞ்சள் பூசணிக்காவை இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன பீஸா, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணதை வேக வைக்கும்போதே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இஞ்சியை நல்லா துருவி இது மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி அதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கோங்க.
வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதித்து வேக விடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் வேகிறப்பயே நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த காரம் எல்லாமே அதிலே இதாகும். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம தட்டைப்பயிறு யூஸ் பண்ண போகிறோம். தட்டைப்பயிரை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றிக்க வேணாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா கொதி வரட்டும். மஞ்சள் பூசணிக்காய் இன்னும் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தட்டைப்பயிறு, அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கணும். தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நான் தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் இந்த வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காயோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தேங்காய் பால். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு குவான்டிட்டிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேணாம். தேங்காய் பால் எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வரணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட தட்டைப்பயிறு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான அளவு குவான்டிட்டிக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கும் உப்பு தேவையான அளவுக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு வாட்டி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம சாதத்துக்கு செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி இது. மஞ்சள் பூசணிக்காவோட இந்த தட்டைப்பயிரும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக தேங்காய் பாலில் செய்கிறப்ப ரொம்ப சுவையான சைட் டிஷ் ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம கடுகு தாளித்து ஊற்றணும். எண்ணெயை சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் சைட் டிஷ் ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி சாதத்துக்கு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இது மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.